மதுரை புத்தகத் திருவிழாவில் புத்தகம் குறித்து அழகாகவும் நயமாகவும் உலக எடுத்துக்காட்டுகளுடன் பேசிய மதிப்பிற்குரிய நண்பர் திரு உதயசங்கர் அவர்களே, இந்த நிகழ்வில் இங்கே வந்திருக்கின்ற தல்லாகுளம் உதவி ஆணையர் அவர்களே, தல்லாகுளத்தினுடைய ஆய்வாளர் அவர்களே, இந்த நிகழ்வை கேட்பதற்காக பணிகளுக்கிடையே நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கின்ற அன்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களே, அரசு அலுவலர்களே மற்றும் இங்கே வந்திருக்கின்ற கல்வியாளர்களே, பெரியோர்களே, இந்த புத்தக கண்காட்சிக்கு பெருந்திரளாக வந்திருக்கின்ற மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பேசிய திரு உதயசங்கர் அவர்கள் கோவில்பட்டி ஒரு குக்கிராமமாக இருந்தது என்று கூறுகிறார். 150 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் அதற்கான வரலாறு தொடங்கியது. அது வெறும் குக் கிராமமாக இருந்தது என்று குறிப்பிட்டார். இப்போதும் அது குக் கிராமம் தான். முறுக்கு, கடலை மிட்டாய் போன்றவற்றை செய்கின்ற குக்குகள் இருப்பதால் அது ஒரு குக் கிராமம். 7 பேர் அங்கே சாகித்ய அகாடமி விருதுகள் பெற்றார்கள் என்று அவர் குறிப்பிட்டார். காரணம், சரக்கும் இருக்கிறது, முறுக்கும் இருக்கிறது, அதனால் பெறுகிறார்கள். அப்போதும் குக் கிராமம் தான். ஏனென்றால் நல்ல பாதையை சமைத்து கொடுக்கிற எழுத்தாளர்கள் இருப்பதால் அது குக் கிராமம். மிக நேர்த்தியாக அவர் தன்னுடைய உரையை வாசிப்பது குறித்து இளைஞர்களையும் மாணவர்களையும் உந்தி அடைத்து செல்ல வேண்டும் என்பதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றார். அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரையை பொறுத்தவரை அது ஒரு மயக்கம் தருகின்ற ஊர் என்று நான் சொல்வேன். மது இருப்பதால் அல்ல, மதுரையில் மது இருப்பதால் அல்ல. மதுரை என்றால் தேன் என்று பொருள், இனிக்கின்ற ஒரு ஊர் என்று பொருள். மதுரையில் நான் 5 ஆண்டுகள் பணியாற்றிய போது என்னுடைய வாழ்க்கையில் புதிய புதிய சம்பவங்கள், புதிய புதிய திருப்பங்கள், புதிய புதிய கற்றல்கள் நிறைய நிகழ்ந்தன. தமிழ்நாட்டில் வேறெங்கும் இல்லாத அளவிற்கு நண்பர்களை பெற்ற ஊராக மதுரை எனக்கு இப்போதும் திகழ்கிறது. மதுரையை பற்றி இலக்கியங்கள் மிகவும் ஆழமாக பேசுகின்றன. மதுரை மல்லிகையோடு தமிழை ஒப்பிட்டு மதுரை காஞ்சி ஓர் அழகான பாடலை தன்னுள்ளே வைத்திருக்கிறது. பல நுட்பங்கள் கொண்ட இந்த மதுரையில் வாசிப்பவர்களும் எழுதுபவர்களும் பேசுபவர்களும் நிறைந்திருக்கிறார்கள். மதுரையைப் போல தினம் 3 இலக்கிய நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்ற ஊர் வேறு எதுவும் இருக்க முடியாது. அத்தனை சிறப்புகள் கொண்ட மதுரையில் இந்த புத்தக திருவிழாவில் மாணவர்கள் பெருவாரியாக கலந்து கொண்டு நூல்களை வாங்குவதும் வாசிப்பதும் அவை குறித்து விவாதிப்பதும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது. இன்று நான் தென்கிழக்கு தென்றல் என்கிற தலைப்பில் என்னுடைய உரையை மேற்கொள்ளவிருக்கின்றேன். லாவோ ட்சு என்கிற அறிஞர் வயதான தன்னுடைய குருவை சந்திக்க செல்கிறார். அவருடைய பெயர் காங் சாங். காங் சாங் மரண படுக்கையிலே இருக்கிறார். அவரை லாவோ ட்சு சென்று சந்திக்கிறார். காங் சாங் அவரிடம் 3 அறிவுரைகளை வழங்குகிறார். முதலாவது அறிவுரை, உன்னுடைய ஊருக்கு சென்றால் வண்டியிலிருந்து கீழே இறங்கி நட என்கிறார். இதற்கு பொருள் புரிகிறதா என்று காங் சாங் கேட்கிறார். புரிகிறது. சொந்த ஊருக்கு போனால் நாம் அதிகமாக பெருமை காட்டக்கூடாது, பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது எனக்கு தெரிகிறது.
இரண்டாவது அறிவுரை, உன்னை விட உயரமான மரத்தை பார்க்கிற போது பணங்கு என்கிறார். இதற்கு பொருள் புரிகிறதா? புரிகிறது. நம்மை விட அறிவில் உயர்ந்தவர்களை காணும் போது பணிவுடன் நடந்து வணங்கி அவர்களுக்கு மரியாதை அளிக்க வேண்டும். மூன்றாவது, அருகிலே அழைத்து வாயை திறக்கிறார். ஒரு பல் கூட இல்லை, நாக்கு மட்டும்தான் இருக்கிறது. புரிகிறதா என்கிறார். புரிகிறது என்கிறார். என்ன புரிந்தது என்று கேட்கிறார். திடமாக உறுதியாக வலுவாக இருந்த பற்கள் உதிர்ந்து விடுகின்றன, மென்மையான நாக்கு மட்டும்தான் தங்கி இருக்கிறது என்று சொல்கிறார். இந்த மூன்று செய்திகளை விட உயர்ந்த ஞானத்தை நான் உனக்கு கொடுத்து விட முடியாது என்று காங்சாங் சொல்லுகிறார். லாவோ ட்சு அந்த மூன்று வாசகங்களைத்தான் தன்னுடைய இதயத்திலே பதியம் போட்டு வைத்துக் கொண்டு தாவோ டீச்சிங் என்கிற நூலை எழுதினார். அதிலே அவர் ஒன்றை தெளிவுபடுத்துகிறார். எது மென்மையானதோ அதுதான் வலிமையானதும் கூட. அவர் சொல்கிறார், உலகத்திலேயே மென்மையானது தண்ணீர் தான். ஆனால் அந்த தண்ணீர் வலிமையான பாறைகளின் மீது மோதி மோதி சொரசொரப்பான பாறைகளையும் வடவடப்பாக மாற்றி விடுகிறது. தண்ணீருக்கு பெண்மை தன்மை உண்டு என்கிறார். ஆண்கள் சொரசொரப்பாகத்தான் இருப்பார்கள். ஆனால் நாளடைவில் அந்த பெண்கள் பட்டு பட்டு அந்த ஆண்களையும் மிருதுவாக ஆக்கி விடுவார்கள். தண்ணீரை போல தலைவன் தண்ணீரை போல இருக்க வேண்டும் என்கிறார். ஏன்? தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. தடைகள் வந்தால் அது நின்று விடுவதில்லை, தடைகளை தாண்டி ஓட முற்படுகிறது. எந்த தடைகள் வந்தாலும் நான் இயங்குவேன், என் கொள்கைகளில் உறுதியாக இருப்பேன், நான் தொடர்ந்து செல்வேன், நில்லேன், அஞ்சேன், தடைகளை மீறி கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக் கொள்வேன் என்று நினைப்பவன் தான் தலைமையனாக இருக்க முடியும். தண்ணீரிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அவர் குறிப்பிடுகிறார், இந்த தண்ணீர் பள்ளங்களை எல்லாம் நிரப்புகிற பரோபகாரி. மேட்டை நோக்கி பாய்வது இல்லை, அது பள்ளங்களை நிரப்புகிறது. தலைமை அப்படித்தான் இருக்க வேண்டும். பள்ளங்களை நிறைப்பதற்குத்தான் தலைமை. மேடுகளையே செழிப்பாக்குவதற்காக அல்ல, பள்ளங்களை ஏமாற்றிவிட்டு. தண்ணீர் அழுக்கை போக்குகிறது. தான் அழுக்கடைந்து தன் வாழ்வே போனாலும் பரவாயில்லை என்று அடுத்தவர்களை காப்பாற்றுவதற்கு தண்ணீர் ஓர் உதாரணமாக இருக்கிறது. தூய தண்ணீர் எதற்கும் பயன்படாது. டிஸ்டில்டு வாட்டர், அதற்கு நிறமில்லை, சுவையில்லை, மனமில்லை. பரிசோதனைகளுக்கு பயன்படும், ஆனால் பருகுவதற்கு பயன்படாது. அதைப் போல முற்றிலும் தூய்மையான ஒருவனை ஒருபோதும் நீங்கள் நண்பர்களாக வைத்திருக்க முடியாது. முற்றிலும் தூய்மையான தங்கத்தால் நகைகள் செய்ய முடியாது, வளைந்து விடும். எப்போது நீங்கள் சிறிது அதிலே கலப்படமும் இருந்தால்தான் தங்கம் மதிப்பை பெறும். அதற்காக செம்பை சேர்க்கிறார்கள். நான் எப்போதும் கச்சிதமாக இருப்பேன் என்று இருக்கிற தண்ணீரை நாம் பருகுவது இல்லை. தண்ணீர் ஒன்றை கற்றுத்தருகிறது. அது ஓடிக்கொண்டே இருக்கிறது, இயங்கிக் கொண்டே இருக்கிறது, பாய்ந்து கொண்டே இருக்கிறது. குதித்தால் அருவி, பாய்ந்தால் நதி, ஓடினால் ஓடை, அடித்து சென்றால் ஆறு, தேங்கினால் குளம், எழுந்தால் ஊற்று, கலந்தால் கடல். இதுதான் தண்ணீரியல். தண்ணீர் பாத்திரத்தின் வடிவத்திற்கு ஏற்ப தன் வடிவத்தை மாற்றிக்கொள்கிறது. அதைப் போல எவன் ஒருவன் சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்கிறானோ, அந்த இடத்திற்கு ஏற்ப தன்னுடைய மூலாதாரங்களை சரி செய்து கொண்டு பணியாற்றுகிறானோ, வெப்பத்திற்கு ஏற்ப தன்னை அனுசரித்துக் கொள்பவன், குளிருக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்கிறவன், நெருக்கடிகளிலும் நிமிர்ந்து நிற்பவன், சூழல்களை உணர்ந்து தன்னை மாற்றிக்கொள்கிற மனிதன் தண்ணீரை போல இருக்கிறான்.
தலைமை பண்போடு திகழ்கிறான். தண்ணீர் தான் 3 நிலைகளிலும் இருக்கிறது. அது திரவமாக இருந்து ஓடுகிறது, ஆவியாக இருந்து எழுகிறது, கட்டியாக மாறி மிதக்கிறது. இந்த 3 நிலைகளிலும் எவன் ஒருவன் தன்னை தயார்படுத்திக் கொள்கிறானோ அவன்தான் உண்மையான தலைமை பண்போடு திகழ முடியும். ஓட வேண்டிய நேரத்தில் ஓட வேண்டும், இருக வேண்டிய நேரத்தில் இருக வேண்டும், கரைந்து மேலே எழ வேண்டிய நேரத்தில் எழ வேண்டும். இதுதான் தண்ணீரின் பண்பு. இப்படி தண்ணீரை பற்றி லாவோட்சு தன்னுடைய தாவோ டீச்சிங்கில் குறிப்பிடுவதற்கு முக்கியமான காரணம், காங்சாங் தன்னுடைய வாயை காண்பித்து எப்போது மென்மையானது நீடித்து நிற்கிறது, வலுவானது விழுந்து விடுகிறது என்பதை போதித்தார் அல்லவா, அப்போதுதான். இந்த லாவோட்சு யார்? இவர் சீனத்திலே பிறந்தவர். அவர் பிறப்பை பற்றி ஒரு கதை உண்டு. அவருடைய தாயார் எரி நட்சத்திரம் ஒன்று கீழே விடுகிற போது பார்த்தார், கர்ப்பமடைந்தார். பிளம் மரத்தில் சாய்ந்து கொண்டிருந்த போது லாவோட்சு பிறந்தார். எல்லா மகான்களுடைய பிறப்பை பற்றியும் நமக்கு ஒரு கற்பனை கதை உண்டு. புத்தர் கூட அவருடைய தாயார் நின்று கொண்டே இருந்த போது பிறந்ததாக ஒரு கதை உண்டு. அந்த பிளம் மரத்தில் சாய்ந்து கொண்டிருந்த போது அந்த குழந்தை பிறக்கிறது. 62 ஆண்டுகள் கர்ப்பமாக இருந்து பிறந்த குழந்தை அது. 9 மாதத்தில் அல்ல, 62 ஆண்டுகள். பிறக்கும் போதே வயதான குழந்தை, காதுகள் நீண்டு இருந்தது. பிளம் மரத்தில் அருகில் பிறந்ததால் லீ என்றும், காதுகள் நீண்டு இருந்ததால் எர் என்றும், லீயர் என்பதுதான் லாவோட்சுனுடைய அசல் பெயர், பெற்றோர் வைத்த பெயர். காதுகள் நீளமாக இருந்தால் ஞானம் அதிகம் என்கிற பொருள் ஒன்று உண்டு. அந்த லாவோட்சு லயாங் என்கின்ற மாவட்டத்தில் ஆவண காப்பகத்தில் பணியாற்றுகிறார். அங்கிருக்கிற அத்தனை அரசு ஆவணங்களையும் படித்து கற்று தேர்கிறார். அவருக்கு திடீரென உலக நடப்புகளை எல்லாம் பார்த்து வெறுப்பு வந்து விடுகிறது. இங்கே வாழக்கூடாது, சென்று விடலாம் என்று அரண்மனையின் மேற்கு வழியாக தப்பிக்க முயற்சி செய்கிறார். அங்கே இருந்த பாதுகாவலர் தடுத்து நிறுத்தி விடுகிறார். 160 ஆண்டுகள் அவருக்கு. அப்போது நீங்கள் பெற்றவற்றை, கற்றவற்றை, உணர்ந்தவற்றை எழுதிவிட்டு செல்லுங்கள், இந்த சமுதாயத்திற்கு பயன்படட்டும் என்று சொல்லுகிறார். அவர் எழுதுகிறார். அதுதான் தாவோ டீச்சிங். அதை எழுதி முடித்துவிட்டு அவர் வெளியே செல்லுகிற போது அந்த காவலரும் அவரோடு சென்று விட்டார் என்றும், அவர் இந்தியாவிற்கு வந்தார் என்றும், புத்தருக்கு வழிகாட்டினார் என்றும், அவர்தான் புத்தர் என்றும் பல்வேறு கர்ணவழி கதைகள் சீனத்திலே உண்டு. இது லாவோட்சுனுடைய வரலாறு. இந்த லாவோட்சுனுடைய சமகாலத்திலே இருந்தவர் கன்ஃபியூஷியஸ். எப்படி புத்தரும் மகாவீரரும் ஒரே காலத்தில் இருந்தார்களோ, கபீரும் ஃபரீதும் ஒரே காலத்தில் இருந்தார்களோ, புகழேந்தியும் ஒட்டக்கூத்தரும் ஒரே காலத்தில் இருந்தார்களோ, பாரதியும் பாரதிதாசனும் ஒரே காலத்தில் இருந்தார்களோ, அப்படி இருந்தவர்கள். அந்த கன்ஃபியூஷியஸ் பிறப்பை பற்றியும் ஒரு கதை உண்டு. அவருடைய தந்தை இராணுவத்திலே இருந்தவர். 70 வயதில் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். அந்த பெண் நிக்யூ என்கிற மலைக்கு அடிக்கடி சென்று அந்த கோயிலிலே வழிபடுவார். அப்போது அவருக்கு ஒரு கனவு வருகிறது. ஒற்றை கொம்பு உள்ள ஒரு குதிரை பாய்ந்து ஓடி வருகிறது. அது மாணிக்க கற்களால் ஆன ஒரு புத்தகத்தை தூக்கி அவள் மீது எரிந்து விட்டு சென்று விடுகிறது. அது கனவு விழித்து விடுகிறது. அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. கன்ஃபியூஷியஸுக்கு 3 வயது இருக்கிற போது தந்தை இறந்து விடுகிறார். கன்ஃபியூஷியஸ் வறுமையிலே வாழ்கிறார். ஆனால் படித்து முன்னேறுகிறார். அவர் சொல்லுகிறார், காலையிலே ஒன்றை நீ கற்றுக்கொண்டால் மாலையிலே நிம்மதியாக சாகலாம் என்கிறார். நீ பெரிய பதவியில் இருப்பதை விட பெற்றோரை மதிப்பதுதான் உயர்ந்தது என்று சொல்லுகிறார். அவர் என்ன சொன்னாரோ அவற்றை எல்லாம் சுருக்கமாக அனலெக்ஸ் என்று எழுதி தொகுத்து வெளியிட்டிருக்கிறார். கன்ஃபியூஷியஸ் ஒரு நாட்டிற்கு செல்லுகிறார். அங்கே ஒரு வயதான பெண்மணி வந்து அழுகிறார். ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார். என்னுடைய கணவரை
புலி அடித்து கொன்று விட்டது. எப்போது நடந்தது? 6 வருடங்களுக்கு முன்னால். மறுபடியும் அழுகிறாள். ஏன் அழுகிறாய்? என்னுடைய தந்தையை புலி அடித்து கொன்று விட்டது. எப்போது? 20 ஆண்டுகளுக்கு முன்னால். மறுபடியும் அழுகிறாள். ஏன் அழுகிறாய்? நேற்று என் மகனை புலி அடித்து கொன்று விட்டது. மனித கொல்லி புலிகள் நிறைய இருக்கின்றன, அவை அடித்துக் கொன்றதால் நான் அழுகிறேன் என்றாள். சரி, இவ்வளவு புலிகள் அடித்துக் கொள்கின்றனவே, வேறு ஊருக்கு நீ சென்று விடலாமே என்று. சென்று விடலாம் தான், ஆனால் இந்த நாட்டு மன்னவன் மிகவும் நல்லவனாக இருக்கிறானே என்று சொன்னது. அப்போது கன்ஃபியூஷியஸ் சொன்னார், மனித கொல்லிகளை விட மோசமானவன் கொடுங்கோலனாக இருக்கிற மன்னன் தான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று அவர் கூறுகிறார். அந்த கன்ஃபியூஷியஸ் லாவோட்சுடைய சமகாலத்தவர். இருவரும் ஒரு நாள் சந்திக்கிறார்கள். லாவோட்சு 20 ஆண்டுகள் மூத்தவர். அப்போது லாவோட்சு கன்ஃபியூசியஸிடம் சொல்லுகிறார், நீ உன்னுடைய ஆணவத்தையும் அகந்தையையும் விட்டுவிடு, உன்னுடைய வேட்கையை கீழே தூக்கி போட்டுவிடு. ஏனென்றால் கன்ஃபியூஷியஸ் வேட்கை உள்ளவர். அவர் ஒரு மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர், பதவியின் மீது சற்று ஆசை உள்ளவர். அப்போது அவர் சொல்லுகிறார், உன்னுடைய வேட்கையை விட்டுவிடு, நீ தயவு செய்து அடுத்தவர்களை விமர்சிப்பதை நிறுத்திக்கொள், அப்போது நீ விபத்தில் சிக்கிக் கொள்வதிலிருந்து விடுபடுவாய். அடுத்தவர்களுடைய தீமைகளை வெளிப்படுத்துவதற்கு நினைக்காதே, நீ ஆபத்தில் மாட்டிக்கொள்வாய், பிறகு பாதுகாப்பான இடத்தை நோக்கி நீ செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை கன்ஃபியூஷியஸ் கேட்கிறார். பிறகு தன் சீடர்களிடம் சொல்லுகிறார், நான் கொடிய மிருகங்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன், ஆனால் எதற்கும் பிடிபடாத டிராகனை போல இருக்கிறார் இந்த லாவோட்சு என்று குறிப்பிடுகிறார். இதுதான் இவருவருக்குள்ளும் நடந்தது. கன்ஃபியூஷியஸே ஏற்றுக்கொள்ளுகிற மகா ஞானியாக இருந்தவர் லாவோட்சு. இது இருவருக்குமான ஓர் அறிமுகம். லாவோட்சுவிடம் அந்த பாதுகாவலன் ஒரு புத்தகத்தை எழுத வேண்டும் என்று வற்புறுத்துகிறான். பொதுவாக உண்மையை எழுத முடியாது, அதனால்தான் புத்தர் எந்த புத்தகமும் எழுதவில்லை. அவர் மெய்ஞானம் அடைந்தார். அவர் பரிநிர்வாணத்தை அடைந்த பிறகு, மகா பரிநிர்வாணத்தை அடைந்த பிறகு அவர் என்ன சொன்னார் என்று சீடர்கள் எல்லாம் அமர்கிறார்கள். அவற்றை எழுத வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் அந்த நினைவிலிருந்து எழுதியவைதான் தம்மபதம் என்கிற அந்த நூல். புத்தர் எழுதவில்லை. அதைப் போல இயேசு கிறிஸ்து எழுதவில்லை. மார்க், லூக், மேத்யூ, ஜான் என்கிற 4 தனித்தனியாக எழுதியவைதான் புதிய ஏற்பாடு. பால் ஷேம் டெவ் என்கிறவர் தன்னுடைய சீடர்கள் குறிப்பெடுக்கிற போது சொல்லுவார், நீங்கள் நான் சொல்ல சொல்ல குறிப்பெடுக்கிறீர்கள், ஆனால் உங்கள் குறிப்புக்கும் நான் சொல்வதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று. இங்கே கூட நான் பேசுவதற்கும் பதிவாவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த இடத்திற்காக அது பேசுவது, இந்த நேரத்திற்காக அது பேசுவது. அதைப் போல சில சூழல்களில் சிலவற்றை நாம் பேசுகிறோம். அந்த சீடர்களிடம் நீங்கள் குறிப்பெடுக்காதீர்கள் என்று சொன்னார். ஏன்? அதில் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. டாவோ டீச்சிங்கில் முதல் வரியே லாவோட்சு எழுதுகிறார், சொல்லக்கூடியதல்ல வழி, சொல்வதால் புரிந்து விடுவதல்ல வழி. இதை சொல்ல முடியாது என்று கூறுகிறார். டாவோ என்றால் வழி. ஏன் உண்மையை சொல்ல முடியாது? காரணம் இருக்கிறது. நீங்கள் உண்மையை உணர்கிறீர்கள். நாம் உண்மையை உணர்ந்து விட்டோம் என்று நினைக்கிற போதே அது சற்று நீர்த்து போய்விடுகிறது. நான் பேசுவது உண்மை என்று ஒருவன் நினைத்தாலே அந்த உண்மை நீர்த்து போய்விடுகிறது. அப்போது நீங்கள் பொய்யையும் யோசித்திருக்கிறீர்கள் என்று பொருள். பேசிக்கொண்டே இருங்கள். அது உண்மை என்று உணர வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? நீங்கள் உண்மையை பேசினால் ஏன் உண்மை என்று ஒத்திகை பார்க்க வேண்டும்? எனவே உண்மையை நாம் உணர்ந்தோம் என்கிற போதே அது சற்று நீர்த்து விடுகிறது. பிறகு என்ன உணர்ந்தோம் என்று சிந்திக்கிறோம் அல்லவா, அப்போது இன்னும் சிறிது நீர்த்து போய்விடுகிறது. அவ்வாறு நீங்கள் அதை அசை போட்டு சொற்களால் மாற்றுகிற போது இன்னும் நீர்த்து போய்விடுகிறது. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
நம்முடைய சிந்தனைகளை நாம் மொழியின் வாயிலாக பெயர்க்கிற போதே அது நீர்த்து விடுகிறது. ஓர் உதாரணத்தோடு சொல்கிறேன். நீங்கள் ஜிலேபியை சாப்பிடுகிறீர்கள், எப்படி இருந்தது என்று கேட்டால் இனிக்கிறது என்று சொல்கிறீர்கள். சர்க்கரையை சாப்பிடுகிறீர்கள், எப்படி இருந்தது என்றால் இனிக்கிறது என்கிறீர்கள். ஆனால் இரண்டு இனிப்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? ஆனால் நாம் இனிக்கிறது என்று மட்டும்தான் சொல்ல முடியும். ஏனென்றால் நாம் உணர்ந்ததை மொழிபெயர்க்க நம்மிடம் சொற்கள் இல்லை. நம் மொழி வறுமையானது என்பதை உணர வேண்டும். நம் மொழியை விட சிந்தனைகள், சிந்தனைகளை விட உணர்ச்சிகள், உணர்ச்சியை விட உணர்தல்கள், இவை வலிமையானவை என்பதை நாம் உணர்ந்தால் அந்த உண்மையை மொழியாக ஆக்குகிற போதே அது நீர்த்து விடுகிறது. அதற்கு பிறகு நீங்கள் இதை யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்று சொல்கிற போது அந்த இரண்டாவது மனிதர் கேட்கிற போது அவருக்கு புரிந்த மாதிரி அவர் கேட்டுக்கொள்கிறார். இது நான்காவது படியாக நீர்த்து விடுகிறது. நாம் சொல்வதற்கும் அவர் கேட்பதற்கும் தொடர்பு இல்லாமல் போய்விடும். அவருடைய அனுபவத்தின் பிரதிபலனாக, அனுபவத்தின் சாயலாக அவர் அதை புரிந்து கொள்ளுகிறார். நாம் சொன்னதற்கும் அதற்கும் தொடர்பு இல்லாமலேயே இருக்கலாம். பிறகு அவர் அசை போடுகிறார், பிறகு அவர் அதை உள்வாங்குகிறார். இந்த 7 படிகளில் உண்மையை அடுத்தவர்களுக்கு உணர்த்துகிற போது அது நீர்த்து போய்விடுகிறது. அதனால்தான் அதை யாரும் சொல்வதும் இல்லை, எழுதுவதும் இல்லை. அவரவர்களாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அறிவியல் என்பது எழுதி வைத்தால் புரியக்கூடியது. ஏனென்றால் யார் அந்த பரிசோதனையை செய்தாலும் ஒரே முடிவுதான் வர வேண்டும். யூரே மில்லர் பரிசோதனையை நாம் இருவரும் செய்தாலும் அதே முடிவுதான் வர வேண்டும். வெவ்வேறு முடிவுகள் வந்தால் அது பரிசோதனை அல்ல, உண்மை அல்ல அறிவியலில். ஆனால் இந்த உண்மையை மெய்ஞானத்தில் உணர்கிற போது ஒவ்வொருவரும் தானாகத்தான் உணர வேண்டும், யாரும் எழுதி வைக்க முடியாது. லாவோட்சு குறிப்பிடுகிறார், அழகை அழகென்று நீங்கள் உணர்கிற போதே அவலட்சணம் ஆரம்பமாகி விடுகிறது என்கிறார். எப்போது நீங்கள் ஒன்றை அழகு என்று சொன்னால் ஏதோ ஒரு அவலட்சணமும் இருக்கிறது என்று பொருளாகிறது. கம்பர் சொன்னார் அல்லவா, வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால் என்று. ஓர் வறுமை என்று ஏன் சொல்ல வேண்டும்? வறுமைக்கு ஒருதான் வரும், ஓர் வராது. சற்று இலக்கணம் மாறி இருக்கிறது. ஏனென்றால் வறுமை எல்லா இலக்கணத்தையும் மீறிவிடுகிற ஒன்று என்பதால் அப்படி சொன்னார். வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால் என்பதை போல அழகு என்று சொல்லுகிற போது அவலட்சணம் ஆரம்பமாகி விடுகிறது என்று பொருள். புத்தர் சொன்னார், அழகான ஒன்றை பாருங்கள், அது அவலட்சணங்களின் தொகுப்பாக இருக்கும் என்று சொன்னார். அழகு நீடித்து நிற்பதல்ல என்று சொல்வதற்காக தன்னுடைய சீடர்களிடம் சொன்னார், நீங்கள் அழகில் மயங்கி விடாதீர்கள், மானுட உடலின் அழகில் மயங்கி விடாதீர்கள், அந்த அழகு என்பது அவலட்சணங்களின் தொகுப்பாகத்தான் இருக்கும் என்று சொன்னார். தனித்தனியாக பார்த்தால் அவலட்சணம், ஒன்றாக பார்த்தால் அது அழகாக கூட இருக்கலாம். எனவே அழகையும் அவலட்சணத்தையும் எப்படி பிரிக்க முடியும்? புழுவாக இருக்கிற வரை எவ்வளவு அருவருப்பாக ஒரு பட்டாம்பூச்சி இருக்கிறது. நாங்கள் வேளாண்மை கல்லூரியிலே பட்டாம்பூச்சிகளை வளர்க்க வேண்டும், அது ஒரு பாடம். புழுக்களை பிடித்து வருவோம், எருக்கஞ்செடியிலே இருக்கிற அந்த பட்டாம்பூச்சியின் புழுவை கொண்டு வருவோம். அந்த புழு தினமும் எருக்கம் இலையை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், சாப்பிட்டு கழிவுகளை தள்ளி கொண்டிருக்கும், அடுத்த நாள் சுத்தப்படுத்த வேண்டும், இல்லையாவிட்டால் நோய் வந்துவிடும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதை வளர்த்தெடுக்கிற போது திடீரென ஒரு நாள் அது கூட்டுப்புழுவாக ஆகிவிடும். பிறகு 15 நாட்களுக்கு பிறகு அந்த கூட்டுப்புழுவிலிருந்து சிறகடித்து கொண்டு அழகான ஒரு பட்டாம்பூச்சி வரும். இந்த அருவருப்பில் இருந்தா இந்த அழகு வந்தது. அருவருப்பும் அழகும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிற என்பதுதான் உலக நியதி. நீங்கள் பிரித்தெடுக்கவே முடியாது. நமக்குள் அழகும் இருக்கிறது, அருவருப்பும் இருக்கிறது, அவலட்சணமும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் அழகை அழகு என்று சொல்லுகிற போதே அவலட்சணம் தொடங்கி விடுகிறது என்றார். ஒன்றை நீங்கள் நீளம் என்று சொல்லுகிற போதே குட்டை என்ற ஒன்று இருக்கிறது. முரண்பாடுகளுக்கு இடையேதான் வாழ்க்கை இருக்கிறது. அவர் சொன்னார், வளைக்க முடிந்ததை உடைக்க முடியாது என்று சொல்லுகிறார்.
அது பண்புகளை வளைக்க முடிந்தது அல்ல. ஒரு வளைந்து கொடுக்கிற நாணல் தான் உடைய முடியாததாக புயலில் இருக்கிறது. மென்மையானதே வலிமையாக இருக்கிறது என்று கூறுகிறார். அதை போலத்தான் அவர் சொல்லுகிறார், காலியாக இருப்பதுதான் பயன்பாடாக இருக்கிறது. இந்த அரங்கம் நிறைத்து கொண்டிருந்தால் பயன்பாடு உள்ளதாக இருக்குமா? காலியாக இருப்பதால் தான் பயன்பாடு உள்ளதாக இருக்கிறது. இந்த காலி இடத்திற்காகத்தான் நாம் கட்டுமானம் செய்கிறோம். ஒரு பாத்திரம் இருக்கிறது, அந்த பாத்திரத்தை காலி இடத்திற்காகத்தான் உருவாக்குகிறோம். எவ்வளவு காலி இடத்தை உருவாக்குகிறோமோ அவ்வளவு பெரிய பாத்திரமாக அது இருக்கும். காலி இடம்தான் பயன்படுகிறது. எவன் ஒருவன் தன்னை காலி செய்கிறானோ அவன்தான் நிரப்பிக் கொள்வதற்கு ஏதுவாக நிற்கிறான். அடைத்துக் கொண்டிருப்பது அல்ல. அடைத்துக் கொண்டிருக்கிற மூங்கில் சாரம் செய்ய பயன்படும். காலியாக இருக்கிற மூங்கில் தான் புல்லாங்குழல் இசைக்க பயன்படும். அதுதான் இனிய இசையை உண்டாக்கும். எப்போது நாம் காலியாக இருக்கிறோமோ, காலியாக தயாராக இருக்கிறோமோ, அப்போது அழகு சேர்ந்து விடுகிறது. அவர் சொன்னார், தாழ்ந்தே இருக்கிற கடல் தான் பெரியதாக இருக்கிறது. கடல் ஏன் பெரியதாக இருக்கிறது? உலகத்திலே இருக்கிற நீர்நிலைகளில் கடல் ஏன் பெரியதாக இருக்கிறது? விசாலமாக இருக்கிறது, ஆழமாக இருக்கிறது, தாழ்ந்து இருக்கிறது. எல்லா நீரையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறது. எவன் ஒருவன் எல்லா நீரையும் ஏற்றுக்கொள்ளுகிற கடலை போல எந்த திசையிலிருந்து அறிவு வந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறானோ அவனுடைய அறிவு கடல் போல விரிகிறது, குளம் போல தேங்குவதில்லை. அந்த கடல் தான் மழையை வட வைக்கிறது. அவன் பல்லாயிரக்கணக்கான பேரை அறிவுறுத்துபவனாக, கல்வி தருபவனாக மாறி போகிறான். தாழ்ந்தே இருப்பதால் கடல் விசாலமாக இருக்கிறது என்றார் அவர். இப்படி லாவோட்சு முரண்பாடுகளுக்கு இடையே இருக்கிற வாழ்க்கையை தெளிவுபடுத்திக் கொண்டே இருந்தார். அவர் சொன்னார், எவன் ஒருவன் அடக்கமாக இருக்கிறானோ அவனை எல்லோருக்கும் அடையாளம் தெரிகிறது. எவன் ஒருவன் தான் உண்மையாக இருக்கிறானோ அவன் சரி என்று மக்கள் உணர்வுகிறார்கள். யார் தற்பொருமை பேசிக் கொள்வதில்லையோ அவன் தகுதியுள்ளவனாக இருக்கிறான். எவன் தன்னை புகழ்ச்சி செய்து கொள்வதில்லையோ அவன் தாக்கு பிடிக்கிறான் என்று சொன்னார். வெளியே காட்டிக்கொள்ளாமல் இருக்கிற மனிதனைத்தான் மனிதர்கள் விரும்புகிறார்கள். எப்போதும் தன்னை காட்டிக்கொள்ள விரும்புவது ஒரு கூழாங்கல்லாகத்தான் இருக்கும். மறைத்துக் கொண்டு பூமியின் அடியிலே வைராகியத்தோடு காத்திருப்பதுதான் வைரமாக முடியும். நாம் வெளிக்காட்டுவதில் அல்ல. நான் பேசுவது உண்மை என்று சொல்வதில்லை. அவன் பேசுவது உண்மை என்பதை உலகம் அடையாளம் கண்டுகொள்ளும். நம்மை பற்றி நாம் பெருமை பேசிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் காலியாக இருப்பவன் தன்னை நிறைத்துக் கொண்டிருக்கிறான். இங்கே பேசிய திரு உதயசங்கர் அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஓர் அறையை எப்படி நிரப்பலாம்? அறையை ஒளியால் நிரப்பலாம், இசையால் நிரப்பலாம், மனத்தால் நிரப்பலாம். அந்த அறையை வெறுமனே வைத்திருந்தாலும் அது காற்றால் நிரம்பி இருக்கிறது. அறை நிரம்பிதான் இருக்கிறது, நாம் தான் காலியாக இருக்கிறோம். இதை உணர்வது மிகவும் முக்கியம் என்பதை லாவோட்சு குறிப்பிட்டார். அதை போல அவர் தெளிவுபடுத்துகிற இன்னொன்று, ஒரு கோப்பையிலே நீரை ஊற்றுகிற போது முழுவதுமாக ஊற்றாதீர்கள், விளிம்பு வரை ஊற்றாதீர்கள், சற்று இடம் இருக்கட்டும். ஏன் முழுமையாக ஊற்றக்கூடாது? முழுமையாக ஒரு கோப்பையிலே ஊற்றினால் அதை நீங்கள் தூக்கி குடிக்கிற போது உங்கள் மீது சிந்தும். சற்று காலியாக வைத்திருப்பதுதான் நல்லது. அனைத்தையுமே நீங்கள் நிரப்பினால் அது முழுமையான மகிழ்ச்சியாக இருக்கு. சற்று இடம் இருக்க வேண்டும். நீங்கள் தஞ்சை பெரிய கோயிலிலே பதிக்கப்பட்டிருக்கிற கற்களில் 108 நடனக்கரணங்களை செதுக்கி இருக்க வேண்டும். ஆனால் 108 செதுக்கப்படவில்லை. ஏன்? அனைத்தையும் செதுக்கி இருப்பதை விட சிலவற்றை காலியாக வைத்திருப்பது இன்னும் அழகு. கலைக்கு முடிவில்லை என்பதை உணர்த்துகிற ஒன்று. அதை போல ஒரு கத்தியை முழுமையாக கூர்மைப்படுத்தாதீர்கள், உடைந்துவிடும் என்கிறார். சற்று முன்னையாக வைத்திருங்கள். பென்சில் சீவியவர்களுக்கு தெரியும், கூரான நுனி இருந்தால் எழுதுகிற போது உடைந்து விடும் என்று.
சற்று அது இடைவெளி இருக்க வேண்டும். அதனால்தான் சொன்னேன், 100% தூய்மையான தண்ணீர் குடிப்பதற்கு பயன்படாது. சில தாது பொருள்களும் சேருகிற போதுதான் தண்ணீருக்கு ருசி கூடுகிறது. இதே தத்துவத்தை ஒரு முறை கன்ஃபியூஷியஸ் தன்னுடைய சீடர்களோடு போகிற போது உணர்ந்தார். ஒரு கோயிலிலே ஒரு பாத்திரம் இருந்தது. அந்த பாத்திரத்தை குறைந்த அளவு தண்ணீரால் நிரப்பினார்கள். அது ஒரு பக்கம் சாய்ந்தது. முழுவதுமாக தண்ணீரில் நிரப்பினார்கள், மறுபக்கம் சாய்ந்தது. சரியான அளவு நிரப்பினார்கள், அது நேராக நின்றது. நம்மை கூட முழு நேரமும் படிப்பது, முழு நேரமும் உழைப்பது என்று யார் நினைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் சாதிக்க முடியாது. சற்று இடைவெளி விட்டு, சற்று இளைப்பாறுதல் செய்து, சற்று அசை போட்டு, படித்தவற்றை நினைவுபடுத்தி, சற்று பகிர்ந்து கொண்டு, அவர் சொன்னார் அல்லவா, பகிர்ந்து கொள்வதற்குத்தான் புத்தகங்கள் என்று. ஒரு கிராமிய கதை எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு பெண் சகல நேரமும் படித்துக் கொண்டே இருப்பாள். அப்படி அவள் படித்துக் கொண்டே இருந்தாலும் கணவன் வந்து கேட்கிற போது ஒரு கதையை கூட சொல்ல மாட்டாள். அவள் படித்த கதைகளில் 2 கணவன் இல்லாத போது, ஒன்று செருப்பானது, ஒன்று குடையானது. கணவன் திரும்பி வருகிறான், இந்த குடை யாரது, செருப்பு யாரது என்று சந்தேகப்படுகிறான். அப்போது அவள் சொன்னால், யாரும் வரவே இல்லையே. சந்தேகப்பட்டு கோபித்துக் கொண்டு அவன் அந்த ஊரிலே இருக்கிற, மலையிலே இருக்கிற உச்சி கோயிலுக்கு சென்று படுத்து விடுகிறான். இவளுக்கோ சோகம், கணவன் போய்விட்டானே என்று. அங்கே ஒவ்வொரு வீட்டிலும் அணைக்கிற விளக்குகள் ஒவ்வொன்றாக கோயிலுக்கு வந்து சேர்ந்தன. ஒரே ஒரு விளக்கு மட்டும் வரவில்லை. அந்த விளக்கு தாமதமாக வந்தது. அந்த விளக்கிடம் மற்ற விளக்குகள் எல்லாம் கேட்டன, என்ன ஆயிற்று என்று. அப்போது அந்த விளக்கு சொன்னது, நான் இருந்த வீட்டில் கணவன் மனைவிக்கு சண்டை. என்ன சண்டை? மனைவி படித்துக் கொண்டே இருக்கிறாள், ஆனால் கதைகளை கணவனிடம் பகிர்வதில்லை. அதனால் கணவன் கோபித்துக் கொண்டு விட்டான். இதனால் விளக்கை அரிக்க தாமதமானது. அதனால் தாமதமாக வந்தேன். படித்த கதைகள் தான் குடையாகவும் செருப்பாகவும் ஆயின. ஏனென்றால் பகிர்ந்து கொள்ளாததால் அவை எப்படி குடையாயின, செருப்பாயின என்பது நாட்டுப்புற கதை. ஆக பகிர்ந்து கொள்வதில் தான் இருக்கிறது என்பதால் எல்லா நேரமும் தன்னை பணி நிமித்தமாகவோ படிப்பு நிமித்தமாகவோ ஒருவன் செலுத்திக் கொண்டிருந்தால் அந்த கூர் ஆன கத்தி உடைவதைப் போல உடைந்துவிடும் என்பதை லாவோட்சு குறிப்பிட்டார். அவர் எப்படிப்பட்ட நிர்வாகம் நடக்க வேண்டும் என்று சொன்னார். யார் நிர்வாகம் நடத்துகிறார்களோ அவர்கள் யாரென்றே தெரியாமல் இருப்பதுதான் தலை சிறந்த நிர்வாகம் என்றார். கிராம நிர்வாக அலுவலரே சான்றிதழ் வழங்கிவிட்டால் மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுக்க எதற்கு செல்கிறார்கள்? எனவே நிர்வாகத்தில் யார் இருக்கிறார்கள் என்று தெரியாமல் இருப்பதுதான் தலை சிறந்த நிர்வாகம். அடுத்தது, புகழோடும் பெயரோடும் இருப்பார்கள், அடையாளம் தெரியும். இது சிறந்த நிர்வாகம். இதிலே சில விதிகள் இருக்கும், மக்களை ஒழுங்குபடுத்துவார்கள், ஆட்சி செய்வார்கள். இந்த நிர்வாகம் சிறந்த நிர்வாகம். 3வது சொல்கிறார், மத்திலேயே வைத்திருப்பது. எப்போதுமே பயம், எதை செய்தால் எது தண்டிக்குமோ என்பது. இது 3வது மோசமான நிர்வாகம். 4வது மக்களை வெறுப்புக்கு உள்ளாக்குவது. இது மிக மிக மோசமான நிர்வாகம் என்று அவர் வகைப்படுத்துகிறார். லாவோட்சு சொல்வதெல்லாம், நீங்கள் நிர்வாகத்தை நடத்துகிற போது அதிகமாக அதிகாரத்தை பயன்படுத்தாதீர்கள். அதிலே சீனத்திலே ஒரு கதை உண்டு. ஒரு கப்பலிலே இருக்கிறவர்கள் வருகிற சிப்பந்திகளிடம் அவர்கள் வருகிற சிப்பந்திகள் சில பரிசுகள் கொடுத்து விட்டு செல்வார்கள். அது அந்த நாட்டு நிர்வாகிக்கு தெரிந்த போது அவர் சொல்வார், அவர்கள் தவறு செய்யாதவரை இந்த பரிசுகளை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை. மீனை அதிகமாக சமைத்தால் அது சிதைந்து போய்விடும் என்று சொன்னார். இது சீனர்களுடைய கோட்பாடு. இதை முழுவதுமாக நம்மால் ஒத்துக்கொள்ள முடியாது. ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதிகாரத்தை குறைவாக பயன்படுத்துகிற அளவிற்கு மக்களும் தெளிவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று லாவோட்சு விரும்பினார். நம்மிடம் இருக்கிற 3 பொக்கிஷங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிறார். ஒன்று சிக்கனம், இன்னொன்று கருணை, 3வது எதிலுமே முந்தி இல்லாமல் இருப்பது.
முதலாவதாக கருணை நம்முடைய வாழ்வை பாதுகாக்கிறது என்கிறார். சிக்கனம் மூலாதாரங்களை காப்பாற்றுகிறது என்கிறார். யார் ஒருவர் முந்திக்கொண்டு முன்னே செல்ல விரும்பவில்லையோ அவர்கள் முன்னே நிறுத்தப்படுகிறார்கள் என்கிறார். தாவோவனுடைய தலைமை பண்பே ஒன்றே ஒன்றுதான். அவர் சொல்வது, மற்றவர்களை எல்லாம் முன்னே செலுத்துங்கள், நீங்கள் பின்னே நில்லுங்கள், நீங்கள் முன்னே போய் பெருமை காட்டிக் கொள்ளாதீர்கள், அவர்கள் செய்ததாக இருக்கட்டும், அவர்கள் செய்ததை போல உணர்வை ஏற்படுத்துங்கள், அதுதான் முக்கியம் என்பது தாவோவனுடைய கோட்பாடு. அதனால் அவர் பலமுறை இதை வலியுறுத்துகிறார். நீங்கள் அதிகமாக வரிகளை போட்டால் மக்கள் பட்டினி கிடப்பார்கள், அதிகமாக விதிகளை போட்டால் நிர்வகிப்பது கடனம், அதிகமாக தடைகளை போட்டால் மக்கள் வறியவர்களாகி விடுவார்கள் என்று அவர் கூறுகிறார். அவர் சொல்லுகிறார், பகைமையை வளர்க்காதே, எதிரி என்று யாரையும் உருவகம் செய்து கொள்ளாதே, உன் சக்தி விரயமாகிவிடும், பகையை முளையிலேயே கிள்ளி எரி என்று அவர் குறிப்பிடுகிறார். யார் ஒருவர் அதிகாரத்தோடு ஒட்டிக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள்தான் அதிகாரம் பெற்றவர்களாக இருப்பார்கள். அதிகாரம் வேண்டாம் என்பதில் தான் அதிகாரம் தொடங்குகிறது. அதிகாரம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் பலவீனமானவர்கள் என்று லாவோட்ஸ் குறிப்பிடுகிறார். இந்த 82 குறிப்புகளில் 2 பக்கங்களாக இருக்கின்றன. உலகத்தில் அதிகமாக பொழிப்புரைகளும் குறிப்புரைகளும் எழுதப்பட்ட நூலாக அது திகழ்கிறது. முதல் பாகம் தாவோவை பற்றியும், 2வது பாகம் பின்பற்றுவதை பற்றியதும். ஒரு மிகப்பெரிய சித்தாந்தத்தை லாவோட்ஸ் இந்த உலகிற்கு வழங்கினார். பலர் அதை படித்து படித்து பயன்பெற்றிருக்கிறார்கள். பின்னாளிலே அது ஒரு வழிபாடாக மாறியது. 1500 கோயில்கள் எழுப்பப்பட்டன. லாவோட்ஸ் பிறந்த ஊரில் அவருக்காகவும் ஒரு கோயில் எழுப்பப்பட்டது. பிறகு தாவோவினுடைய தத்துவமும் கன்ஃபியூஷியஸினுடைய தத்துவங்களும் பின்னி பிணைந்து புதிய பாதை ஒன்று உருவானது. இதுதான் அந்த தாவோவினுடைய நடந்து சென்ற வழிமுறை. இந்த லாவோட்ஸுக்கு பிறகு 3 பேர் முக்கியமாக தாவோவில் இருந்தார்கள். ஒருவர் சங்சு, இன்னொருவர் லீட்சு, 3வர் யங்சு என்கிற 3. இதில் இந்த சங்சு இருக்கிறாரே, இவர் ஒரு அரசு அலுவலராக எளிமையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். மீன் பிடித்து கொண்டும் தத்துவ விசாரங்களை செய்து கொண்டும் இருக்கிறார். இவருடைய அறிவை பற்றி கேள்விப்பட்டு சூ நாட்டின் பிரதம மந்திரி அவரை ஒரு முக்கியமான பதவிக்காக அழைப்பதற்காக ஆள் அனுப்புகிறார். சங்சு மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார். வந்தவர் சொல்லுகிறார், உங்களை அழைக்கிறார்கள் ஒரு முக்கியமான பதவிக்காக என்று. உடனே சங்சு கேட்கிறார், உங்கள் அரண்மனையில் மன்னருடைய வழிபாட்டில் 3000 ஆண்டுகளாக இறந்து பாதுகாக்கப்பட்ட பதப்படுத்த ஆமை ஒன்று இருப்பதாக கேள்விப்பட்டேன், உண்மையா என்று கேட்டார். ஆமாம், உண்மைதான். சரி, மண்ணிலே புரண்டு கொண்டிருக்கிறது அல்லவா ஆமை, அது ஒன்று இருக்கிறது அல்லவா? ஆமாம். சரி, நீ அந்த பாதுகாக்கப்பட்ட ஆமையாக இருக்க விரும்புவாயா, உயிரோடு மண்ணிலே புரள்வதற்கு ஆசைப்படுவாயா என்று கேட்கிறார். அதை புரிந்து கொண்டு அவர் திரும்பி சென்று விடுகிறார். இந்த சங்சுவனுடைய தத்துவ விசாரங்கள் எல்லாம் சின்ன சின்ன உருவக கதைகளாகத்தான் வெளிப்படுகின்றன. உதாரணமாக அவர் சொல்லுகிறார், எப்போது நம்முடைய காலுக்கு காலடி பொருந்துகிறதோ அப்போது நாம் காலை பற்றி கவலைப்படுவதில்லை. எப்போது இடுப்பு பட்டி வயிற்றுக்கு பொருந்துகிறதோ அப்போது நாம் இடுப்பு பட்டியை பற்றி கவலைப்படுவதில்லை. உண்மைதானே? யாருக்கு இங்கே செருப்பு பற்றிய சிந்தனையே வந்து கொண்டிருந்தால் புதிதாக வாங்கி இருக்கிறார்கள், கடிக்கிறது என்று பொருள். அல்லது இடுப்பு பட்டி சரியாக இல்லை என்றால் ஏதோ அளவிலே பிரச்சனை இருக்கிறது. சகல நேரம் அவர்கள் இடுப்பை பற்றி நினைப்பார்களே ஒழிய தென்கிழக்கு தென்றலை பற்றி நினைக்க மாட்டார்கள். அங்கே புயல் வீசிக்கொண்டிருக்கிறது, அவர்கள் எப்போது தென்றலை பற்றி நினைப்பது. எனவே காலுக்கும் காலணியும் பொருத்தமாக இருந்தால் காலை பற்றி கவலைப்படுவதில்லை. எப்படி நாம் தலைவலி வந்தால் மட்டும்தான் தலையை பற்றி நினைக்கிறோமோ அதை போல யாருடைய மனம் சரியாக இருக்கிறதோ அவர்கள் சார்பானதையும் எதிரானதையும் சிந்திப்பதில்லை என்று அவர் குறிப்பிட்டார். அடுத்தது ஒரு அற்புதமான ஒரு கதையை சொல்லுகிறார். நீங்கள் விளையாட்டுக்காக அம்பு எய்கிற போது குறி தவறாமல் அது சென்று விடுகிறது. நீங்கள் பரிசுக்காக நீங்கள்
அம்பு எய்ய முயற்சி செய்கிற போது உங்கள் கை தடுமாறுகிறது. நீங்கள் பதக்கத்திற்காக அம்பு எய்ய முற்படுகிற போது அந்த இலக்கு இரண்டாக தெரிகிறது என்று குறிப்பிடுகிறார். நம்முடைய பிரச்சனையே எதையும் மகிழ்ச்சியாக செய்கிற போது இயல்பாக வருகிறது, எதிர்பார்ப்போடு செய்கிற போது பிரச்சனை வந்து விடுகிறது. குழந்தைகளை கூட நாளை நம்மை பாதுகாப்பார்கள் என்று நினைத்து வளர்க்காதீர்கள், பதற்றப்பட்டு விடுவீர்கள். அவர்கள் பாணியில் அவர்கள் வளரட்டும், சுதந்திரமாக இருக்கட்டும் என்று எதிர்பாராமல் விளையாட்டாக வளர்த்து பாருங்கள், நிச்சயம் உங்களை பாதுகாப்பார்கள். எதையும் எதிர்பார்த்து செய்வதல்ல உதவி, மகிழ்ச்சிக்காக விளையாடுங்கள், மகிழ்ச்சிக்காக படியுங்கள். மேடையில் பேசுவதற்காக படிக்கக்கூடாது, மதிப்பெண்களுக்காக படிக்கக்கூடாது. மதிப்பெண்கள் தானாக வந்து சேரும். செய்வதை ரசித்து செய்யுங்கள். மேடையிலே நடனம் ஆடுகிற போது கைத்தட்டலை எதிர்பார்த்து நடனம் ஆடாதீர்கள். ஓவியத்தை தீட்டுகிற போது இது எந்த அருங்காட்சியகத்தில் இருக்க போகிறதோ என்று நினைத்து, நிச்சயமாக டாவின்சியும் வரையவில்லை, வான்காவும் வரையவில்லை, தாகூரும் வரையவில்லை. அவர்கள் வரைகிற சுகத்திற்காகவே வரைந்தார்கள், எழுதுகிற சுகத்திற்காகவே எழுதினார்கள். யாராவது அரிஸ்டாட்டிலுடைய பொயட்டிக்ஸ் இன்னும் 2000 ஆண்டுகள் வாழும் என்று நினைத்திருப்பார்களா? ஆனால் வாழ்ந்ததற்கு காரணம் அவர்கள் எதையும் எதிர்பார்த்து செய்யவில்லை. அதனால் அம்பு எய்கிற போது நீங்கள் மகிழ்ச்சிக்காக அம்பு எய்வதை போல படிப்பதை செய்யுங்கள், உழைப்பை செய்யுங்கள், அனைத்தையும் செய்யுங்கள். இந்த மரத்தை நடுகிற போது கூட இது வளர்ந்து நிற்கும், நிழல் தரும் என்றெல்லாம் நினைக்காதீர்கள். நடுகிற சுகத்திற்காக நடுங்கள். அந்த நொடி முக்கியமானது, அந்த நிமிடம் முக்கியமானது, அந்த உணர்வு முக்கியமானது, அந்த செயல் முக்கியமானது. அதை நீங்கள் கை கொள்ளுகிற போது ஏற்படுகிற மகிழ்ச்சி ததும்பி நிற்பதாக இருக்கும். யூஜின் ஹெரிகல் என்கிறவர் மிகப்பெரிய வில்லாளர். அவர் ஜென் பள்ளியில் வந்து பயில்கிறார். அவர் நினைத்தார், இந்த ஜென் பள்ளியில் நாம் எடுத்தவுடன் நாம் தான் சிறந்த வில்லாளியாயிற்றே, தேர்ச்சி பெற்று விடுவோம் என்று நினைத்தார். தவறாமல் இலக்கை நோக்கி எய்தார். அந்த ஜென் மாஸ்டர் சொன்னார், நீங்கள் இன்னும் தீரவில்லை, நீங்கள் இன்னும் தேரவே இல்லை என்றார். இவர் அம்பு எய்து காண்பித்தார். ஆனால் அவர் இல்லை என்று உதட்டை பிதுக்கினார். 3 ஆண்டுகள் முடிந்துவிட்டு இனி இந்த பள்ளியிலே இருப்பதில் பயனே இல்லை என்று விலகி சென்றார். விலகுவதற்கு முன்னால் அவர் மாஸ்டரை சந்திப்பதற்காக காத்திருந்தார். அந்த ஜென் மாஸ்டர் அம்பு எய்தினார். அப்போது பார்த்தபோதுதான் அவருக்கு புரிந்தது, அவர் முயற்சியே செய்யாமல் அந்த அம்பு தானாக வில்லிலிருந்து கிளம்பியது. அப்போதுதான் புரிந்தது, இலக்கு வெளியில் இல்லை, நாம் தான் இலக்கு என்று. படிக்கிற போதோ விளையாடுகிற போதோ வெளியில் இல்லை இலக்கு, நாம் தான் இலக்கு என்பதை புரிந்து கொண்டார். இதைதான் சங்சு சொல்லுகிறார், நீங்கள் விளையாட்டுக்காக அம்பு எறிகிற போது குறி தவறுவது இல்லை. ஒரு பன்றி இறந்து விடுகிறது, தாய் பன்றி. குட்டிகள் எல்லாம் வந்து பால் குடிக்கின்றன. இறந்தது தெரியவில்லை. ஆனால் சிறிது நேரத்தில் இந்த தாய் பன்றியிடம் உயிர் துடிப்பு இல்லை என்பதை அவை உணர்ந்து விடுகின்றன. உடனே நகர்ந்து விடுகின்றன. அந்த பன்றியை காட்டி சங்சூர் தன்னுடைய சீடர்களிடம் சொன்னார், பாருங்கள், ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உடல் முக்கியம் அல்ல, நாம் உடல் அல்ல, உடலை தாண்டிய ஒன்று இருக்கிறது, இந்த பன்றியிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்றார். கற்றுக்கொள்பவன் பன்றியிடமிருந்தும் கற்றுக்கொள்ள முடியும். நாம் உடல் அல்ல என்பதை உணர்வதற்கு அந்த உதாரணத்தை அவர் குறிப்பிட்டார். அதை போல குரங்குகளை பழக்குகிற ஒருவன் இருந்தான். எப்போதுமே காலையில் குரங்குகளுக்கு 4 செஸ்னட் கொடுப்பார்கள், மதியம் 3 செஸ்னட்கள் கொடுப்பார்கள். இவன் மாற்றி அமைத்தான், காலையில் 3 கொடுக்கலாம், மதியம் 4 கொடுக்கலாம் என்று. உடனே குரங்குகள் எல்லாம் வேலை நிறுத்தம் செய்தன. வேலையே இல்லாதவர்கள் தான் வேலை நிறுத்தம் செய்ய முடியும். எனவே வேலை நிறுத்தம் செய்தன. உடனே அவன் கேட்டான், என்ன பிரச்சனை? இல்லை, நீங்கள் எங்களுக்கு மாற்றி கொடுக்கிறீர்கள். மறுபடியும் 4 கொடுத்தான், 3 கொடுத்தான். அவை மகிழ்ச்சியாக இருந்தன. இதை அவர் சொல்லுகிறார், ஒரு முக்கியமான கருத்து இதிலே இருக்கிறது. உளவியலிலே டிலேயிங் த கிராட்டிபிகேஷன் என்கிற ஒன்று உண்டு. யார் ஒருவர் பின்னால் கிடைக்கிற நன்மைக்காக இப்போது சகித்துக் கொள்ளுகிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள். இப்போது விளையாடலாம்,
என்று நினைக்காமல் இப்போது படிக்கலாம் என்று நினைப்பவன் தான் தேர்விலே வெற்றி பெற்று கொடி கட்டி பறக்கிறான். மகிழ்ச்சியை தள்ளி போடுவது, பலரால் மகிழ்ச்சியை தள்ளி போட முடியாது, உடனே அனுபவித்து விட வேண்டும். ஒரு பள்ளியிலே மாணவர்களிடம் ஒரு மார்ஷ்மெலோ கொடுத்தார்கள். அரை மணி நேரம் இதை சாப்பிடாமல் இருந்தால் இன்னொரு மார்ஷ்மெலோ கிடைக்கும். 3 குழந்தைகளை தவிர மற்றவர்கள் அனைவருமே சாப்பிட்டு விட்டார்கள். ஒருவன் உரிப்பதை பார்த்து அடுத்தவனுக்கும் சற்று தூண்டுதல், அவனும் வாயில் போட்டு விட்டான். எல்லோரும் சாப்பிட்டு விட்டார்கள் 3 தவிர. அந்த 3 இன்னொரு மார்ஷ்மெலோ கிடைத்தது. இன்னும் 1 மணி நேரம் கழித்து சாப்பிடாமல் இருந்தால் இன்னொன்று கிடைக்கும். அவர்கள் சாப்பிடாமல் இருந்தார்கள். அந்த 3 30 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தால் மிகப்பெரிய நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளாக ஆகியிருந்தார்கள். மகிழ்ச்சியை தள்ளி போடுவதுதான் வாழ்க்கையின் வெற்றி. குரங்குகளுக்கு அது தெரியவில்லை. யாரெல்லாம் மகிழ்ச்சியை தள்ள போட முடியவில்லையோ அவர்களும் அந்த செஸ்னட் கதையை போன்றவர்கள் தான் என்பதை சங்சு குறிப்பிடுகிறார். ஆய் என்கின்ற ஒருவன் மிக குரூபியாக இருப்பான், ஆனால் அறிவாளி. அவனை விரும்பாதவர்கள் கூட அவனோடு பேசிக் கொண்டிருந்தால் நேசிக்க தொடங்கி விடுவார்கள். அப்படி பெண்கள் கூட அவனை திருமணம் செய்ய போட்டி போட்டார்கள். அவனுடைய அறிவு சகல இடங்களிலும் பரவியது. மன்னர் அழைத்தார். முதலில் அவனை பார்த்து அதிர்ந்து போனார். ஆனால் பின்னால் அவனுடன் பழக பழக அவன் கொடுக்கிற அறிவுரைகளை எல்லாம் பார்த்து மகிழ்ந்து விட்டு அவனுக்கு மந்திரி பதவி தருகிறேன் என்றார். இல்லை, ஒரு அலுவலராக இருங்கள் என்றார். அவன் 2 நாட்கள் அவருடன் சரியாக பேசாமல் ஒரு நாள் இரவு தப்பித்து விட்டான். உடனே மன்னர் சொன்னார், ஆய் அனுபவிக்காத இந்த அரண்மனை வாழ்க்கையை அனுபவிப்பதில் எனக்கே குற்ற உணர்வு ஏற்படுகிறது என்று. சங்சு இதை சொன்னதற்கு ஒரு காரணம், நம் அறிவை காசாக்கிக் கொள்ள முயற்சி செய்யக்கூடாது என்பது மட்டுமல்ல, யார் ஒருவர் தன்னுடைய அறிவுக்காக ஒரு பரிசை எதிர்பார்த்து அதை உடனே பெற்று விடுகிறார்களோ அப்போதே அந்த அறிவு பயனற்றதாக ஆகிவிடும் என்பதை அவர் சொல்லுகிறார். இதுதான் அந்த கதையிலே இருக்கிற ஒரு நுட்பமானது. சங்சுனுடைய மனைவி இறந்து விட்டார். எல்லோரும் சங்சு அழுவார் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அவர் மகிழ்ச்சியாக நடனம் ஆடுகிறார். மனைவியின் மீது விருப்பம் கொண்டவர். அவர் ஒன்றும் மனைவியை வேண்டாதவர், வேண்டா வெறுப்பாக நடத்தியவர் அல்லர். விருப்பமாக இருந்தும் அவர் நடனம் ஆடுகிறார். சீடர்கள் குழம்பி போய் விடுகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், என்ன மனைவி இழந்ததுக்கு அழாமல் நீங்கள் நடனம் ஆடுகிறீர்களே? நான் நினைத்தேன், நான் அவளை திருமணம் செய்த போது அவள் இளமையாக இருந்தாள். அதற்கு முன்பு இன்னும் இளமையாக இருந்திருக்க வேண்டும். அதற்கு முன்பு சிறுமியாக இருக்க வேண்டும். அதற்கு முன்பு குழந்தையாக இருந்திருக்க வேண்டும். அதற்கு முன்னால் கர்ப்பத்தில் இருந்திருக்க வேண்டும். கர்ப்பத்துக்கு முன்னால் அவள் எப்படி இருப்பாள் என்று யோசித்தேன். பிறகு என்னை திருமணம் செய்து கொண்ட பிறகு மூதாட்டியானாள். இப்போது இறந்து விட்டால் இறப்புக்கு பின்னால் என்னவாக ஆக வேண்டும் என்ற ஏதோ ஒன்று இருக்கிறது அல்லவா, அதை யோசித்தேன். அதனால் அழுகை வரவில்லை என்று குறிப்பிட்டார். நாம் எல்லோருமே இறப்புக்கு முன்னால் என்ன என்று பின்னால் என்ன என்று யோசிக்கிறோமே தவிர பிறப்புக்கு முன்னால் என்ன என்று யோசிப்பதே இல்லை என்பதுதான் உண்மை. இதை அவர் அந்த நுட்பமான கதையின் மூலம் தெளிவுபடுத்தினார். சங்சு ஒரு அழகான கதையை, உருவக கதையை சொல்லுகிறார். நாம் ஒரு கடலிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எதிரே ஒரு படகு வந்து மோதுகிறது. அந்த படகிலே இருப்பவன் நம் மீது வந்து மோதிவிட்டான் என்கிற பயங்கர கோபம் நமக்கு வருகிறது. அவனை திட்டி தீர்க்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் படகை பார்த்தால் படகிலே யாருமே இல்லை. இப்போது யார் மீது கோபப்படுவோம்? அதனால் சொல்லுகிறார், நீங்கள் உங்களை காலி படகாக வைத்திருங்கள், யாருமே உங்கள் மீது கோபப்பட மாட்டார்கள் என்று குறிப்பிடுகிறார். யார் ஒருவர் காலி படகாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது கோபப்படுவதற்கு என்ன இருக்கிறது? இன்னொரு யதார்த்தத்தை குறிப்பிடுகிறார். நீங்கள் கடை வீதியிலே தெரியாத மனிதர் ஒருவருடைய காலை மிதித்தால் என்ன செய்வீர்கள்? உடனடியாக கூட்டம் அதிகம் இருந்தது, மிதித்து விட்டேன் என்று சொல்வீர்கள். ஒரு சமாதானம் சொல்வீர்கள். அவர் கோபித்துக் கொள்ளக்கூடாது, சமாதானம் சொல்வீர்கள். உங்கள் கவனக்குறைவுக்கு கூட ஒரு காரணத்தை சொல்வீர்கள். அதுவே உங்கள் தம்பியோ அல்லது அண்ணனுடைய காலையோ மிதித்து விட்டீர்கள் என்றால் எதுவும் சொல்ல மாட்டீர்கள், ஆனால் வருந்துவீர்கள். ஆனால் ஒரு குழந்தையின் காலை மிதித்து விட்டால் காலை எடுத்துவிட்டு
வருத்தப்படுவீர்கள். அங்கே சொற்கள் தேவையில்லை. இந்த பிஞ்சு பாதங்களை மிதித்து விட்டோமே என்று வருத்தப்படுவீர்கள் என்று சொல்கிறார். இதை போல நாம் மென்மையான மனிதர்களுடைய மனத்தை புண்படுத்துகிற போதெல்லாம் குற்ற உணர்வினால் பீடிக்கப்படுகிறோம் என்பதற்கு அவர் சொன்னார். சொற்களை தாண்டியது உண்மை என்று எப்படி லாவோட்சு சொன்னாரோ அதை போல சங்சுவும் சொன்னார். மீன்களை பிடித்ததும் தூண்டிலை எறிந்து விடுகிறோம். நாம் முயலை பிடித்ததும் வலையை எறிந்து விடுகிறோம். சொற்களை பொருளை கிரகித்ததும் சொற்களை எறிந்து விடுங்கள் என்றார். யார் ஒருவர் இப்படி சொற்கள் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களோடு நான் பேசுவதற்கு தயார் என்று சொல்லுகிறார். சொற்களை தாண்டியதுதான் உண்மை. சொற்களால் உண்மையை ஒருபோதும் உணர்ந்து கொள்ள முடியாது என்பதற்கு சங்சு கூறுகிற இந்த உதாரணம் சாட்சி. அந்த நாட்டிலே பலரும் தாவோவை பின்பற்றுவதைப் போல உடை அணிந்து கொண்டிருந்தார்கள். மன்னர் சொன்னார், நிறைய பேர் அந்த உடையை அணிந்து கொண்டிருக்கிறார்கள், தாவோவை படித்திருக்கிறார்கள். இவர்கள் யாருமே படிக்கவில்லை, உடையை மட்டும் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒன்றை செய்யுங்கள், தாவோவிலே திடீரென அவர்களுக்கு தேர்வு வைக்கப்படும், வெற்றி பெறாவிட்டால் அவர்கள் தலை துண்டிக்கப்படும் என்று அறிவியுங்கள், அப்போது எத்தனை பேர் உடை அணிந்திருக்கிறார்கள் என்று பார்ப்போம் என்று. கடைசியில் ஒரே ஒருவர் தான் அந்த உடையை அணிந்தார். மற்றவர்கள் எல்லாம் உடையை தூக்கி போட்டு விட்டார்கள். அவரை அழைத்து அரண்மனையில் கேட்டபோது அவர் சடசடவென்று பதில்களை சொன்னார். அப்போதுதான் அரசர் புரிந்து கொண்டார், பல நேரங்களில் நம் உடைக்கும் உணர்வுக்கும் தொடர்பு இல்லை என்பதுதான். இப்படி பல்வேறு சம்பவங்களின் மூலமாக தன்னுடைய சீடர்களுக்கு தொடர்ந்து பயிற்றுவிப்பதை சங்சு செய்து கொண்டே இருந்தார். அவருக்கு ஒரு சீடர் இருந்தார், லீட்சு என்பவர். அந்த லீட்சு ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து சீடர்கள் கேட்டார்கள், ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? 4 காரணங்களால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். முதலாவது காரணம், நான் ஒரு மனிதன், அதற்காக நான் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஏனென்றால் விலங்குகளை பார்க்கிற போது நாம் எவ்வளவோ நன்மைகளை பெறுகிறோம், உலகம் இனிமையானதாக இருக்கிறது, நாம் மலர்களை ரசிக்கிறோம், மரங்களை ரசிக்கிறோம், தென்றலை அனுபவிக்கிறோம், வசதியாக வாழ்கிறோம். இது மனித ஆற்றலால் சாத்தியமானது. எனவே மனிதனாக இருப்பதற்கு நான் முதல் காரணத்தில் சந்தோஷப்படுகிறேன். இரண்டாவது, ஆணாக இருப்பதற்காக சந்தோஷப்படுகிறேன். அப்போதுதான் பெண்களின் அழகை பார்த்து அவர் சொல்வது என்னவென்றால், பெண்களின் அழகு என்றால் புற அழகு அல்ல. பெண்கள் நான் சொன்னதைப் போல தண்ணீரை போல மென்மையானவர்கள். அவர்களிடமிருந்து நிறைவாக பலவற்றை கற்றுக்கொள்ள முடியும், அர்ப்பணிப்பை கற்றுக்கொள்ள முடியும், அவரிடமிருந்து பாசத்தை கற்றுக்கொள்ள முடியும், அன்பை கற்றுக்கொள்ள முடியும், நேசத்தை கற்றுக்கொள்ள முடியும், பொறுமையை கற்றுக்கொள்ள முடியும். இவற்றையெல்லாம் கற்றுத் தருகிறார்கள், அதை நான் உணர முடியும். மூன்றாவதாக, இத்தனை ஆண்டுகளாக நான் உயிரோடு இருந்து விட்டேன், அதற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். சின்ன வயதிலே இறக்காமல் இவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்ததற்கு நான் மகிழ்ச்சி அடைய வேண்டுமே. நான்காவதாக, எப்போதும் இறப்பதற்கு தயாராக இருக்கிறேன், அதனால் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார். அவர் ஒரு கதையை சொன்னார், எதையும் கையகப்படுத்தக்கூடாது என்று. ஒரு சிறுவன் கடற்கரைக்கு செல்வான், அங்கே நடைபயில்வான். அப்போது நிறைய கடற்காகங்கள் வந்து அவனோடு விளையாடும். இது ஊர் முழுவதும் பரவியது. அவனுடைய தந்தை காலையிலே அவன் கிளம்பும் போது படுக்கையில் படுத்துக்கொண்டே சொன்னார், உன்னோடு கடற்காகங்கள் எல்லாம் வந்து விளையாடுகின்றனவாவே? ஆமாம். அதில் ஒரு கடற்காகத்தை பிடித்து கொண்டு வா, நானும் விளையாடுகிறேன் என்றார். இவன் அன்று சென்றான், எப்படியாவது ஒரு கடற்காகத்தையாவது தந்தைக்காக பிடித்து விட வேண்டும் என்று. சென்று கடற்கரையிலே நிற்கிறான். கடற்காகங்கள் பறக்கின்றன, அனைத்துமே அவன் கைகளுக்கு மேலே பறக்கின்றன. ஒன்று கூட அவன் கைகளில் அகப்படுகிற மாதிரி பறக்கவில்லை. ஏனென்றால் பறவைகளும் விலங்குகளும் கூட நம் உள்ள கிடக்கையை புரிந்து கொள்ளும் என்பதையும், எதையும் கையகப்படுத்த கூடாது என்பதையும் லீட்சு தன்னுடைய சீடர்களுக்கு உணர்த்தினான். லீட்சு மிகப்பெரிய வில்லாளி. சீடன் ஒருவன் கேட்டான், எப்படி நாம் அம்பு எறிவது என்று. வா என்று அழைத்து கொண்டு போனான். அவர் தன்னுடைய இடது கையிலே ஒரு எலுமிச்சம்பழத்தை வைத்தார். பிறகு எதிரே குறிபார்த்தார், அந்த எலுமிச்சம்பழம் கீழே விடவில்லை. சரியாக இலக்கை அடைந்தார். அடுத்தது இடது கையிலே முழங்கையிலே ஒரு கிண்ணம் நிறைய தண்ணீரை வைத்து அம்பு செலுத்தினார். சரியாக போனது.
அந்த சீடனுக்கு பதற்றம் ஏற்பட்டது. வா என்று அழைத்துக் கொண்டு சென்றார். ஒரு மலை உச்சிலே முகட்டிலே சென்று பாதி பாதம் வெளியே தொங்குகிறது. அதிலே மறுபடியும் இடது கையிலே ஒரு கிண்ணம் தண்ணீரை வைத்து குறிபார்த்து எறிந்தார். சரியாக இலக்கை அடைந்தது. சீடன் பயந்து போய்விட்டான், பதற்றம் அடைந்தான், வேர்த்தது, மயங்கி விழுந்து விட்டான். அவனை தண்ணீரை தெளித்து எழுப்பிவிட்டு சொன்னார், இப்போது பார், பதற்றம் வெளியே இல்லை, உள்ளேதான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள் என்றார். பல நேரங்களில் பதற்றம் வெளியே இருப்பதில் உள்ளே இருப்பது தான் என்பதை லீட்சு தன்னுடைய ஆற்றலினால் வெளிப்படுத்தி சீடனுக்கு உணர்த்தினார். ஒரு நாள் ஒருவர் கேட்டார், உங்கள் சீடர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஒருவன் என்னை விட படித்திருக்கிறான், ஒருவன் என்னை விட கருணையானவன், ஒருவன் என்னை விட மென்மையானவன், ஒருவன் என்னை விட பரோபகாரி, ஒருவன் என்னை விட இயற்கையை நேசிப்பவன், ஒருவன் என்னை விட மனிதாபிமானம் உள்ளவன். சரி, இந்த சீடர்கள் எல்லாம் உங்களை விஞ்சியவர்களாக இருக்கிறார்களே, அப்புறம் எப்படி நீங்கள் அவர்களுக்கு குருவாக இருக்கிறீர்கள்? வேறொன்றும் இல்லை, அவர்கள் எல்லோரும் ஒரு குணத்தில் மேலோங்கி இருக்கிறார்கள், எல்லா குணத்திலும் ஓரளவு நான் இருக்கிறேன், அதனால் தான் குருவாக இருக்கிறேன். அப்போது அவர் சொன்னார், வாழ்க்கையிலே ஒரு குணத்தில் மட்டுமே மேம்பட்டு இருப்பது முக்கியமல்ல, அனைத்து குணங்களிலும் ஓரளவிற்கு இருப்பது மிகவும் முக்கியம் என்பதை அந்த கதையின் மூலமாக அவர் சொன்னார். ஒரு விவசாயி வயதானவர் அந்த நாட்டு மன்னனை பார்க்க வருகிறார். கொடுங்கோல் சட்டங்களை போற்ற ஹியூ என்கிற மன்னன் அவனை பார்க்க வந்து அவர் அவனுக்காக காத்திருக்கும் போது அந்த அரசவையிலே இருக்கிறவர்கள் எல்லாம் இவருடைய தோற்றம் உடையை எல்லாம் பார்த்து கேலி செய்கிறார்கள். ஆனால் இவர் கவலைப்படாமல் நின்று கொண்டிருக்கிறார். மன்னன் வெளியே வந்தார், இவரை பார்த்தான். உடனே அவன் அவரை பார்த்து ஒரு கடினமான பணியை செய்ய சொன்னார். அவன் செய்து விட்டார். அடுத்தது தன்னுடைய மோதிரத்தை ஓடுகிற தண்ணீரில் போட்டு எடுத்து வா என்கிறார். இவர் குதித்து ஓடி எடுத்து கொண்டு வந்து விடுகிறார். அதற்கு பிறகு கூரையிலே ஏற சொல்லுகிறார். ஏறுகிறார் அந்த விவசாயி. திடீரென ஒரு வீடு பற்றி எரிகிறது. அதற்குள்ளே இருக்கிற தன்னுடைய முக்கியமான சேமிப்புகளை எடுத்து வர சொல்கிறார். இவர் உள்ளே போய் சேமித்து எடுத்து வந்து விடுகிறார். உடனே அந்த அரசவையில் இருந்தவர்களாம் இது ஏதோ மந்திரவாதி என்று பயந்து விடுகிறார்கள். மன்னன் கூட கொஞ்சம் பயந்து விடுகிறார். அவரை பார்த்து கேட்டார், எப்படி இது சாத்தியம்? நான் தாவோவின் வழிபடி என்னுடைய ஆன்மாவோடு ஒத்திசைவாக இருக்கிறேன், அதனால் இது சாத்தியம். சரி, நானும் அதை கற்றுக்கொள்ளலாமா? நீ இதை மற்றவர்களை மயக்குவதற்காகவோ அல்லது வேறு ஆதாயங்களுக்காகவோ கற்பதாக நினைத்தால் விட்டுவிடு, உன்னால் அது முடியாது. உன்னுடைய ஒத்திசைவுக்காக மட்டும்தான் நீ இதை பயில வேண்டும், அப்போதுதான் கற்றுக்கொள்ள முடியும். மிகவும் நுட்பமான கதை. ஏனென்றால் நாம் ஒன்றை அடைவதற்காக, அடுத்தவர்களின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்காக ஒன்றை கற்றுக்கொள்வது என்று முடிவு செய்தால் அது பலனில்லாமல் போய்விடும். அந்த பயனை எதிர்பார்க்காமல் நமக்குள் ஒரு ஒத்திசைவு இருப்பதற்காக, நமக்குள் ஒரு ஒருங்கிணைப்பு இருப்பதற்காக, நமக்குள் ஆனந்தம் மேலிடுவதற்காக ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நுட்பமான ஒரு செய்தியை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். லீட்சுவனுடைய வாழ்க்கையும் மிக மிக முக்கியமானது, சுவாரஸ்யமானதும் கூட. அவர் ஒரு முறை வறுமையிலே இருக்கிறார். உடனே அந்த ஊரிலுடைய நிர்வாகியிடம் சொல்கிறார்கள், லீட்சு மிகப்பெரிய ஞானி, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறார், ஏதாவது நாம் கொடுத்து அனுப்பலாம் என்றவுடன் மூட்டை மூட்டையாக தானியங்களை அந்த நிர்வாகி வீட்டுக்கு அனுப்பினார். ஆனால் லீட்சு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். மனைவி கேட்கிறார், நாமும் வறுமையிலே இருக்கிறோம், ஏன் அந்த தானியத்தை வேண்டாம் என்று சொல்கிறீர்கள்? இந்த நிர்வாகிக்கு என்னை பற்றி ஒண்ணுமே தெரியாது, யாரோ சொன்னதை கேட்டு நான் ஞானி என நினைத்து தானியங்களை அனுப்புகிறார். நாளைக்கு யாராவது ஒருவர் நான் திருடன் என்று சொன்னாலும் நம்பி என் தலையை வாங்குவதற்காக ஆளை அனுப்புவார், அதனால் தானியத்தை மறுத்து விட்டேன், இப்போதாவது அவர் என்னை புரிந்து கொள்வார் என்று அவர் சொன்னார். இது லீட்சுவனுடைய அற்புதமான கதை. அடுத்ததாக யாங்சு என்பவர், இவர்தான் அந்த சங்கிலியிலே கடைசியாக இருந்தவர். அவர் ஒரு சம்பவம் ஒன்றை குறிப்பிடுகிறார். ஒருவன் ஆடு வளர்க்கிறான், ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது. தன்னுடைய பணியாளர்களை தேடுவதற்காக அனுப்புகிறான். அவர்கள் எல்லோரும் ஒரு பாதையிலே போகிறார்கள், அது இரண்டாக பிரிகிறது. உடனே சில பணியாளர்கள் வலது பக்கம் செல்கிறார்கள், சில பணியாளர்கள் இடது பக்கம் செல்கிறார்கள். பிறகு இன்னும் சில பணியாளர்கள் இரண்டாக பிரிந்ததும் அந்த பாதையில்
இப்படி படிப்படியாக பிரிந்து பிரிந்து சென்று கடைசியில் ஒரு பாதையில் ஒருவர் போய் எதுவுமே கிடைக்காமல் திரும்பி வந்து விடுகிறார். ஓராண்டுக்கு பிறகும் தான் இழந்த ஆட்டையே நினைத்துக் கொண்டிருக்கிறான் அந்த ஆட்டின் உரிமையாளர். யாங்சுவை பார்த்து கேட்கிறான், நான் அந்த ஆட்டை தொலைத்து விட்டேன், சோகமாக இருக்கிறது. நீ செய்தது தவறு. ஒவ்வொருவரையும் தனித்தனி பாதையில் செல்ல வைத்தால் எப்படி நீ அந்த ஆட்டை கண்டுபிடிக்க முடியும்? எல்லோரும் ஒரே பாதையில் சென்றிருந்தால் கண்டுபிடித்திருக்க முடியும். எவன் ஒருவன் தன்னுடைய அனைத்து ஆசைகளையும் அடைய முற்படுகிறானோ அவன் இப்படித்தான் தோல்வியிலே முடிவான் என்று அவர் கூறுகிறார். ஒரு கட்டத்தில் எது நம்முடைய முக்கியமான இலக்கு என்று தீர்மானிக்க வேண்டும். சில மாணவர்கள் ஓவியம் தீட்டுவார்கள், கவிதை எழுதுவார்கள், கதை படிப்பார்கள், விளையாடுவார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் எது நம்முடைய வாழ்க்கையின் இலக்கு என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். அதைத்தான் இந்த கதையிலே சொல்கிறார். அதை போலவே ஒருவன் தொலைத்து விடுகிறான் தன்னுடைய கோடரியை. காணாமல் போய்விட்டது. எங்கே வைத்தோம் என்று தெரியவில்லை. ஆனால் யாரோ எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற சந்தேகம். பக்கத்து தோட்டத்திலே ஒரு சிறுவன், அவன் பார்வையே சரியில்லை என்று இவருக்கு படுகிறது. எப்போது பார்த்தால் அவன் ஒரு குரத்தனமாக பார்ப்பதை போல தோன்றுகிறது. திருட்டுத்தனமாக நடந்து கொள்கிறான். இவன் தான் திருடி இருப்பான் என்று அவனுடைய அத்தனை செய்கைகளையும் அவர் சந்தேகப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். ஒரு மாதத்திற்கு பிறகு அவருக்கு வேறொரு இடத்தில் தான் கோடரியை வைத்திருந்தது தெரிகிறது, எடுக்கிறார். அதற்கு பிறகு அந்த சிறுவனை பார்க்கிறார். அவன் மிகவும் நல்லவனாக தெரிகிறது. அவன் பார்வை கள்ளம் கபடம் இல்லாததாக தெரிகிறது. எனவே நாம் தான் இந்த உலகத்தை நம் விழிகளை கொண்டு பார்க்கிறோமே ஒழிய மனிதர்களுக்கு என்று தனிப்பட்ட குணங்கள் இல்லை. நம்முடைய கருத்துக்களை அவர்கள் மீது திணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை யாங்சு சொல்லுகிறார். இப்படி தாவோவிலே பலவிதமான சம்பவங்களை சொல்லி சொல்லி நம்மை அவர்கள் ஆற்றுப்படுத்துகிறார்கள். இதுதான் தாவோவினுடைய வழி. கன்ஃபியூஷியஸினுடைய பாதை என்பது ஆண்மை தன்மை கொண்டது. ஆனால் லாவோட்சுவின் பாதை என்பது பெண்மை தன்மை கொண்டது. சாதிக்க வேண்டும் என்கிற உணர்வை ஊட்டுவது கன்ஃபியூஷியஸ். ஆனால் நாம் சத்தியத்தை உணர வேண்டும் என்பது லாவோட்சு. நாம் அறிவை தேடி போக வேண்டும் என்பது கன்ஃபியூஷியஸ். நாம் ஆன்மாவுக்குள் நுழைய வேண்டும் என்பது லாவோட்சு. நாம் உலகியல் ரீதியாக வெற்றி பெற வேண்டும் என்பது கன்ஃபியூஷியஸ். நாம் உள்ளுணர்வை அடைய வேண்டும் என்பது லாவோட்சு. நாம் இந்த உலகத்தில் வெற்றிகரமாக பவனி வர வேண்டும் என்பது கன்ஃபியூஷியஸ். நம்மை காலியாக்கி கொள்ள வேண்டும் என்பது லாவோட்சு. இதுதான் இந்த இரண்டு கோட்பாடுகளுக்கும் இடையில் இருந்தவை. இந்த இரண்டும் இன்று ஒன்றுடன் ஒன்று கலந்து ஒரு நெறியாக பரவி பலரும் அதை பின்பற்றி கொண்டிருக்கிறார். சங்சு ஒரு கதை சொன்னார். ஒருவன் காட்டுக்குள் சென்று கொண்டிருக்கிறான் அவனுடைய சீடர்களுடன். எல்லா மரங்களும் வெட்டப்படுகின்றன. ஒரே ஒரு மரம் மட்டும் வெட்டப்படாமல் இருக்கிறது. வெட்டுபவனை அழைத்து கேட்கிறார்கள், இந்த மரத்தை மட்டும் ஏன் வெட்டவில்லை? இது பயனற்ற மரம், முடிச்சியோடு இருக்கிறது. இதை வெட்டினால் மரச்சாமான்கள் செய்ய முடியாது. விறகுக்காகவும் வெட்ட முடியாது. ஏனென்றால் விறகுக்காக வெட்டினாலும் இதிலிருந்து புகை வரும். இதனுடைய இலைகள் கூட தீவனமாக பயன்படாது. எதற்கும் பயன்படாத மரம் என்பதால் வெட்டவில்லை. சரி வா, சீடர்களை கூட்டிக் கொண்டு சங்சு போகிறார். ஒரு விவசாயினுடைய வீட்டிலே தங்குகிறார். அந்த இரவு இவர்களுக்கு எப்படியாவது நல்ல உணவை சமைத்து போட வேண்டும் என்று விவசாயி நினைக்கிறார். தன்னுடைய சமையலாளரை அழைத்து வாத்தை சமைத்து